ஹாய் ஹலோ வணக்கம் பிடிஆர் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல் பேசுகிறேங்க. நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறோம். எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்கெட்டில் எப்படி சேர்றது அண்டு பிக் பாஸ்கெட்டில் சேர்ந்து எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம், பிக் பாஸ்கெட் வந்து நல்லா இருக்கான் இல்லை ஒஸ்ட்டான், அப்புறம் பிக் பாஸ்கெட்டில் வந்து சேர்றதுக்கான வழிகள், அதில் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் மேலோட்டமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்புறம் இன்சென்டிவ் பற்றி பேசுவோம். ஃபைனலாக வந்து இது பெஸ்ட்டா அப்படின்றத வந்து கம்பேரிசன் பண்ணி சொல்லுவோம், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கம்பேர் பண்ணி. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். பிக் பாஸ்கெட்டில் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் சரௌண்டிங்கில் கொடுப்பாங்க. நீங்கள் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஸ்டோருக்கு திரும்பி வர மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிளிங்கிட் சொமேட்டோட ஆப் தானே அது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்ன ப்ராசஸோ சேம் லைக் அதே மாதிரி தான் வந்து இந்த பிக் பாஸ்கெட்லேயும் இருக்கும். ஸோ இந்த பிக் பாஸ்கெட்டில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து எது தேவைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதுக்கு நம்ம எலிஜிபிளாக இல்லைனாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போடுறாங்க, அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்களால கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. ஏன்னா அவங்க அதனால தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ்னு ஒன்று கேட்குறது. நிறைய பேர் எல்எல்ஆர் வச்சு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ எல்எல்ஆர் வச்சு அப்ளை பண்ணால் அது வந்து ஒரு சிலருக்கு தான் அக்செப்ட் ஆகுது, ஒரு சிலருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா? என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த பிக் பாஸ்கெட்டில் சேரணுன்ட்டு நினச்சிங்கன்னா ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக தேவை. மஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்விக்கி ஆகட்டும், ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டாக இருக்கட்டும், சொமேட்டோவாகட்டும், அப்புறம் பிளிங்கிட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வேணும், மஸ்ட்டு. நீங்கள் ஸ்விக்கி எடுத்துக்கிட்டால் பின்னாடி கூட நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ணிடலாம், ஆனால் சப்மிட் பண்ணணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து தேவை. நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேங்க் பாஸ்புக் வேணுங்க. ஏன்னா பேங்க் பாஸ்புக் இருந்தால் தான் அவங்க உங்களுக்கு சேலரி வந்து போட முடியும். ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு டெலிவரி ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறோம்னு நினச்சா கூட பேங்க் பாஸ்புக்கு ஃபோன்லேயாச்சும் வச்சுருங்க. அட்லீஸ்ட்டு ஃபோனில் காட்டினா வச்சு அவங்க வந்து அந்த நம்பர்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஜாயினிங் ப்ராசஸை பற்றி. இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நான் பழைய வீடியோ பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவை தொட்டு போய் பார்த்துங்க. நான் வேணும்னா வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், அந்த லிங்கை தொட்டு போய் பார்த்துங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பிக் பாஸ்கெட்டில் சேர்ந்து ஏர்ன் பண்ணுற காசு வந்து ரொம்பவே அதிகம், ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டினா ரொம்பவே கம்மி அப்படின்றாங்க. இது உண்மை தான். பட் ஆனால் ஓஹோன்ற அளவுக்குலாம் சம்பாதிக்க முடியாது. இதில் ஒரு 50,000லேருந்து 55,000 வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. மாதம் சொல்கிறேன், வாரத்தில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 130 மணி நேரம் ஓட்டினா நீங்கள் மினிமம் ஒரு 12,000 எடுக்கலாங்க. அதுக்கும் மேலே எடுக்கலாம், அது உங்களோட திறமை. நைட் ஷிஃப்ட்டு பார்த்து ஓட்டினீங்கன்னா இன்னும் அதிகமாகவே எடுக்கலாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் மினிமம் 19 மணி நேரம் ஓட்டினா இந்த அமௌண்ட் எடுக்கலாங்க. பிக் பாஸ்கெட் வந்து நீங்கள் ஷிஃப்ட்டு பொறுத்து தான் ஓட்டுவீங்க. காலையில் ஷிஃப்ட்லேயும் அதிகமாக வரும், மதியம் ஷிஃப்ட்லேயும் அதிகமாக வரும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஷிஃப்ட்டு மிஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணால் உங்களால் வந்து நான் சொன்ன அமௌண்ட் எடுக்க முடியாது, இருந்தாலும் உங்களால் ஒரு மேனேஜ் பண்ணுறக்கூடிய அமௌண்ட்டை சம்பாதிச்சிடலாம். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, மினிமம் 30 மணி நேரம் நீங்கள் ஓட்டினா தான் உங்களுக்கான அந்த இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவ் கிடைச்சா தான் உங்களுக்கான அந்த வருமானம்ன்றது வரும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டெலிவரி ஜாப் ஓட்டும் போது எப்படிலாம் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓட்டினவராக இருந்தாலும் சரி, பிளிங்கிட் ஓட்டினவராக இருந்தாலும் சரி, இது ரொம்பவே ஈஸி. ஸோ அதே லைக் ப்ராசஸ் தான் இருக்க போது. இதுலேயும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே உங்களை வந்து ஷாப்புக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடணும். கொடுத்துட்டு அங்கே கொண்டு போய் டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஸ்டோருக்கு திரும்பி வரணும், மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும், ஆர்டர் எடுக்கணும், அப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். இதே தாங்க திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ஒரே வேலையை திரும்பி பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டோம்னா நல்லா அதிக தூரத்துக்கு போவோம், ஒவ்வொரு ஷாப்பை புதுசாக போய் பார்ப்போம். அப்படின்ற போது உங்களுக்கு அந்த ஒரு போரிங் தெரியாது. ஆனால் இதுவாக இருந்ததுன்னா போகணும், மறுபடியும் சேம் அதே லொக்கேஷனுக்கு போகணும், மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகணும், கொடுக்கணும், மறுபடியும் சேம் லொக்கேஷன் போகணும்.
சேம் லொக்கேஷன் போயிட்டே வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு மாதம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இது அப்படியே உங்களுக்கு பழக அப்படியே ஒரு போரிங்காக போயிருங்க. ஏன்னா இது போயிட்டு வந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டுருக்குறோம் அப்படின்றது ஒன்று. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு மேபி பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் ஸ்விக்கி ஓட்டுனதுனால எனக்கு ஸ்விக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆனால் இப்போ எல்லாத்துலேயுமே அமௌண்ட்டு கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. நம்மளோட மணி எப்படி கட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் கட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா நம்மளோட இன்சென்டிவ் குறைப்பாங்க. அப்புறம் அதிக நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு வந்து வரும். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் சேர்றப்ப இந்த ஒரு பிரச்சனை வரும். இது மெயினாக பார்த்துங்க. ஏன்னா இப்போ வந்து ஆளுங்க கம்மியாக இருக்கிறதுனால மேபி ஆர்டர் நிறையா வருது, அதனால வந்து அமௌண்ட்டு நிறைய வருது. இப்போது நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்துட்டு ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிக் பாஸ்கெட் வந்து சேரும்போது என்ன ஆகும், ஸ்விக்கியில் இருக்கவங்க எல்லாம் குறைஞ்சிருவாங்க. இங்கே வந்து ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்ற போது ஒருத்தருக்கான ஆர்டர் வந்து கம்மியாகும். ஆனால் இதுவே ஸ்விக்கியில் வந்து அங்கேருந்து இங்கே வரதுனால அங்கே கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ ஏற்றுத்த அளவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஆப்லேயும். ஸோ எப்போ வந்து எங்கே சேர்ந்தால் கரெக்டாக இருக்குமோ அப்போ அங்கே போய் சேர்ந்து ஏர்ன் பண்ணணும். ஒரே ஜாப்பில் தான் நான் இருப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாதுங்க இந்த டெலிவரி ஜாப் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே வறுமையின் காரணமாக ஒரு பார்ட் டைம் எடுத்து நம்மளோட செலவுக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு வந்து இந்த டெலிவரி ஜாப் ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெலிவரி ஜாப் குவிட் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு நம்மளுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரமாதிரினா, பிக் பாஸ்கெட் வந்து மச் பெட்டர் கம்பேர் டு ஸ்விக்கி, சொமேட்டோ, பிளிங்கிட், அப்புறம் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், அப்புறம் ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டுங்க. இப்போதைக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆச்சுன்னா அட்வான்ஸாக வேறு ஒரு ஆப் வரும். இப்போ செப்டோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது மேபி எல்லா மாவட்டத்துக்கும் வர ஆரம்பிக்கும் போது மேபி செப்டோ கூட முன்னாடி வரலாம். அதுக்கும் மேலே இப்போ ஏதோ புதுசாலாம் வந்திருக்குது நிறைய ஆப்பு. அந்த ஆப்பில் கொஞ்சம் நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன், எப்படி ஜாயின் பண்ணுறது அண்டு எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் மேபி அங்கே போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன். புதுசாக போகிறீங்களே கமெண்ட், அந்த கமெண்ட்டில் தான் வந்து எனக்கு காட்டும். நீங்கள் பழைய கமெண்ட்லேயே திருப்பி போட்டிங்கன்னா அது எனக்கு காட்டாது. இது சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி போட்டிருப்பீங்களே. நான் குரோமில் போய் செக் பண்ணும்போது தான் நான் என்கிட்ட லேப்டாப்பை வச்சு பண்ணது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணேன். இப்போ நான் ஃபோன்லேயே பண்ணுறதுனால குரோமுக்கு போய் பார்த்தா தான் புதுசாக வந்த கமெண்ட்டை வந்து என்னால் பார்க்க முடியும். அதாவது கமெண்ட்டுக்கு கீழே இன்னொரு கமெண்ட் போட்டிங்க இல்லையா, ஸோ அவங்களோட கமெண்ட்டை நிறைய பேர் போடுறாங்க. 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 80,000 சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. சும்மா வேணால் போடலாம். ஆனால் என்னோடய அனுபவத்தில் சொன்னேன்னா நான் 19 மணி நேரம்லாம் ஓட்டியிருக்கிறேன். 19 மணி நேரம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க வீடியோ. நல்லா விடிய உட்காந்துலாம் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் வந்து அவ்வளோ காசுலாம் என்னால் சம்பாதிக்க முடியலைங்க. ரொம்பவே கஷ்டம். சொல்கிறது ஈஸி, ஆனால் வந்து செயல்பட்டு அதை காட்டி ப்ரூஃபாக காட்டினா தான் எல்லாருமே நம்புவாங்க. ஸோ நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நான் கேட்ட வரைக்கும் எல்லாத்துலேயும் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு மேலே எடுக்க முடியலங்க. 70,000 80,000ன்றதெல்லாம் ரொம்ப டஃப்பு. ரொம்ப நேரம் ஓட்டணும். சும்மா போட்டு போயிடலாம், ஆனால் ரொம்பவே கஷ்டம். எடுக்கிறது ரொம்ப சிரமம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட வீடியோ உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.